சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் இப்போ அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அனல் அப்படின்றது ஒரு வெயிலில் மட்டும் இல்லை, நம்ம எடப்பாடியார் அவர்களோட பரப்புரையிலையும் தெரிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களை அட்டாக் பண்ணாதான் நம்மளால தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு ஆளும் கட்சி தள்ளப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள தோன்றுறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி விஜய் அவர்கள் பண்ணுற பிரச்சாரமாகட்டும், அவர் அதில் செய்கிற க்யூட் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அது எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றது, எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு நம்ம எடப்பாடியார் பண்ணுற இப்போ பிரச்சாரங்கள்லையும் சரி, பரப்புரைகள் இந்த மாதிரி தொடர்ந்து அவர் செய்யும்போது அதே மாதிரியான ஒரு மாசான வரவேற்பாகட்டும், அதே மாதிரியான ஒரு இம்பாக்ட் இப்போ கிரியேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த யதார்த்தமான பேச்சு தான் ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். இது அரசியல் விமர்சகர் மத்தியில் ஒரு வியக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயிரவிளக்கு தொகுதியில் நம்ம எடப்பாடியார் அவர்கள் நடத்தின இந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெயில கூட அடிக்கிற வெயில கூட பொருட்படுத்தாம மக்கள் அந்த அளவுக்கு அலைமோதுற கூட்டம் பார்த்துருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது எடப்பாடியார் அவர்களை தோற்கடிக்கிறது சாத்தியமில்லை அப்படின்றது ஆளும் கட்சிக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் ஒருத்தர் மேலே மறுபடியும் வருது, ஒரு உச்சத்துக்கு போகுது, ஒரு எல்லையை தொடுது அப்படின்னா அவங்க இந்த தேர்தலை ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ திமுக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களை அட்டாக் பண்ணணும், அதாவது அவங்கள டவுன் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் இப்போ அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஒரு சைடு திமுக, ஒரு சைடு தாவேகா அப்படின்னு போயிட்டு இருந்த அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அந்த டைம்ல அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து பண்ற பிரச்சாரங்கள் ஆகட்டும், அவர் கூட்டணிகள் முறிஞ்சப்போ அவர் பக்காவா ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்ததாகட்டும், எந்த அளவுக்கு இப்போ அவர் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமே அவரோட அந்த உழைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்படி இருக்கும்போது திமுகவோட வியூகம் என்னவா இருக்கும்னா, எப்படியாவது எடப்பாடி அவர்களை விமர்சித்து அவரை எப்படியாவது கீழே கொண்டு வரணும், இந்த தேர்தலை ஜெயிக்க ஒரே வாய்ப்பு என்னன்னா அவரை முடக்கணும் அப்படின்றது மட்டும் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இப்படி அவங்க தொடர்ந்து பண்றதுக்கான காரணம் என்னன்னா, எங்க அவர் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற பயம் அறிவாலயத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியாரோட இந்த சிம்பிள் அப்ரோச் களத்துல எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் ஒரு பவர்ஃபுல் ஸ்டாரா களத்துல மறுபடியும் எந்த அளவுக்கு அவங்க விமர்சனம் பண்றாங்களோ அதை விட அதிகமாக அவரோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதான் சொல்லணும். அவரோட வளர்ச்சி தொடர்ந்து இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எடப்பாடியாரோட வளர்ச்சி, இந்த எழுச்சி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னா திமுக இந்த தேர்தலில் கண்டிப்பா ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஆனா ஒரு எழுச்சி அவருக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த எழுச்சி 2026 அவருக்கு கோட்டையை பிடிக்க உதவுமா, அதாவது திமுகவை தோற்கடிக்க முடியுமா இந்த எழுச்சி அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.